இந்த நச்சு உறவுல பல வகைகள் உண்டு. வீட்டுக்குள்ளே இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம், நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம். சில பேர்கிட்ட சிலர் கட்டுப்பட்டு நடப்பாங்க. தனுசு கொடுக்கக்கூடிய மரியாதையை அவர்கள் கட்டுப்பாடாக நினைக்கும் பொழுது அந்த உறவை விட்டு வெளியிலையும் வர முடியாமல், முகத்துக்கு நேராக சொல்லவும் முடியாமல் தனுசு ராசிக்காரர்கள் அந்த நச்சு உறவிலே சிக்கி தவிப்பார்கள். இந்த ராசிக்கு குரு பகவான் ஏகாந்தம் பெருந்தன்மையை கொடுக்குற மாதிரி இந்த ராசியாதிபதி குரு பகவான் பாதிக்கப்படும் பொழுது, ராகு பகவானுடைய பிடிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள சிக்கும் பொழுது, கேதுவினுடைய இணைவுல சொல்லப்படும் பொழுது, சில யோகங்கள்லாம் கேள யோகம் சண்டால யோகம்லாம் சொன்னாலும் கூட அந்த யோகத்துல கூட சண்டால யோகம்னு சொல்றாங்க. அப்ப எதிர்பார்த்த ஒன்று, இவர்கள் நம்பிய ஒன்று, இவர்கள் பாதுகாத்த ஒன்று, இவர்கள் பாதுகாப்பிற்காக அடைக்கலம் தேடிய ஒன்று. தனுசை பொறுத்தவரையும் அடைக்கலம் தேடி போறது அப்படின்னு சொல்றது அன்பிற்காக. அந்த அடைக்கலத்தை, அந்த அன்பை, அந்த ஆணி வேரை ஒருத்தர் அசைச்சு பார்க்கும் பொழுதுதான் தனுசு ராசிக்காரர்கள் அந்த உறவை நச்சு உறவாக நினைத்து அந்த நச்சு உறவுல சிக்கி தவிக்கிறாங்க. நினைச்சிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க. வெளியில் வருவதற்கு சில கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வெளியில வர முடியும். குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் வரை அந்த நச்சு உறவு கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் விடுபடுவது மிக மிக கடினமான ஒரு காலமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், சுதந்திரத்திற்கு விரும்பக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல்ல, மனச்சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல்ல, வாழ்க்கை சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல்ல சிக்கி தவிப்பது என்பது தனுசுக்கு பெரும் சுமையாக இருக்கலாம், பெரும் சுமையாக இருக்கும்.